வணக்கம் மக்களே, நான் சத்யவாஷா இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். நம்மளுடைய மத்திய அரசிடம் இதை நான் சவாலாக ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன். தமிழ்நாட்டில் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து கால் பதிக்க முடியவில்லை என்று மத்திய அரசு ஒவ்வொரு இடத்திலுமே பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய இளைய சமுதாயத்துக்காக அவர்கள் படிக்கும் பொழுதே, அந்த முதலாம் ஆண்டு படிக்கும் பொழுதே அவர்களுக்கு வேலை நியமனம் செய்து அங்கீகாரமாக அவர்கள் படித்து முடித்து வந்தவுடன் அவர்கள் ஒரு நிலையான ஒரு வருமானத்தை பெறுவதற்கும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்குரிய அங்கீகாரமான வேலை கிடைக்கும். அந்த ஒரு அங்கீகாரம் மத்திய அரசால் கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தமாக கொண்டு வரும் பொழுது இனி வரும் காலங்களில் இந்த கல்லூரிகள் வியாபாரமாக்காமல் நிலையான அந்த வேலையோடு அந்த குழந்தைகள் படித்து முடித்துவிட்டு வெளியே வரும்போது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள முடியும். இன்றைக்கு இளைய சமுதாயம் கிடைக்கின்ற வேலையை ஸ்விக்கி, ஜொமோட்டோ போன்ற நிறுவனங்களை தற்காலிக முகவர்களாக ஒரு பார்சலுக்கு 10 ரூபாய் வாங்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கு தமிழ்நாடு காத்து கொண்டிருக்கிறது. கிடைக்காமல் அந்த வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் எத்தனையோ இளைய சமுதாயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை அனைத்துமே கருத்தில் கொண்டு இனி வரக்கூடிய அரசியல் அமைப்பு என்பது மத்திய அரசு இது மாதிரியான சட்ட திருத்தங்களை ஒவ்வொரு கல்லூரிக்கும் கொண்டு வரும் பொழுது முழுமையாக அவர்கள் பெறக்கூடிய அந்த கட்டணத்துக்கு ஏற்ப வேலை நியமனமும் அங்கீகாரமாக அந்த குழந்தைகளுக்கு முதலாம் ஆண்டை முன்கூட்டியே அதற்குரிய ஆவணம் அளித்தால் அந்த குழந்தைகள் நேரம் கிடைக்கும் பொழுது அந்த வேலையை சார்ந்த அவர்களுடைய ஒரு பார்ட் டைமாக கூட அவர்கள் வேலை கற்றுக்கொள்வதற்குரிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஏதோ வழி தவறி கிடைக்கின்ற வேலைகளை செய்து அதிலும் அவர்களுடைய அந்த மன உளைச்சல், வருமானம் இல்லாமல் நிலை குலைந்த கஞ்சா, போதைப் பொருள் போன்ற அனைத்துமே இன்றைக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து கொண்டிருக்கிறது. எனக்கு என்னுடைய இளைய சமுதாயத்துக்காக நான் கேட்பது, மத்திய அரசிடம் இது ஒரு சவாலாகவே நான் கேட்கின்றேன். உங்களால் கண்டிப்பாக இந்த சட்ட திருத்தத்தை ஏற்படுத்த முடியும். இதனால் ஒரு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த கல்வியை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு முழுமையாக ஒரு மிகப்பெரிய தீர்வு எடுக்க முடியும். இது வரக்கூடிய அனைத்து இளைய சமுதாயத்துக்காக நான் கேட்கின்ற மக்களின் எளிய மகளாக இந்த வேண்டுகோளை பதிவு செய்கின்றேன். இனியாவது வரக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு முகவர்களாக மாற்றாமல் அவர்கள் கிடைக்கின்ற வேலைகளை செய்யாமல் அந்த வரக்கூடிய சந்ததிகளுக்கு இந்த வேலை நியமனம் கிடைத்தால் வருங்காலத்தில் அவர்களும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவர்களுடைய வாழ்வாதார